இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மத்திய அரசின் இலவச வீடு வழங்கும் திட்டம் குறித்து தற்போது மிகவும் முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இதற்கு விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இலவச வீடு வழங்கும் திட்டம் குறித்து வெளியான முக்கிய அப்டேட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இலவச வீடு திட்டம் விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் நீடிப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மத்திய அரசின் ஆவாஸ் யோஜனா நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பகுதிகளுக்கான வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பத்திற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க. மே 15ஆம் தேதியுடன் கால அவகாசம் நிறைவடைந்த நிலையில் இந்த ஆண்டு டிசம்பர் வரை இந்த திட்டத்திற்கு நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலம் pmay.mis.gov.in வெப்சைட் மூலமாகவும் அல்லது ஆஃப்லைன் மெத்தடில் இது சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதோட நேரடியாக போய் விண்ணப்பித்தீங்கன்னா உடனடியாக உங்களுக்கான அப்ரூவல் கிடைக்கும். நீங்கள் வீடு கட்ட தொடங்கலாம். அதன் பிறகு தவணை தொகையாக உங்களுக்கு வீடு கட்டுவதற்கான தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும், டாக்குமெண்ட் லிஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கீமோட நேம் பார்த்தீங்கன்னா PMAY 2.0 ஸ்கீம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்ளிகனுடைய ஆதார் கார்டு டீடைல்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் நம்பர், நேம் அஸ் பெர் ஆதார், டேட் ஆஃப் பர்த். ஆதார் கார்டில் உங்களுடைய ஆதார் நம்பர், ஆதார் கார்டில் இருக்க நேம் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக இருக்கணும். அப்புறம் ஆதார் டீடைல்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர், உங்களோட ஃபேமிலி மெம்பருடைய ஆதார் கார்டு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆதார் கார்டு டீடைல்ஸ் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டிவாக இருக்க பேங்க் அக்கௌண்ட் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கணும். நீங்கள் சப்மிட் பண்ணுற பாஸ்புக் ஜெராக்ஸில் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம், பேங்க் பிரான்ச், ஐபிஎஸ் கோடு இது எல்லாமே கிளியராக தெரியணும். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக லிங்காக இருக்கணும். டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் எனபிளாக இருக்கணும். ஏன்னா ஆதார் பேஸ் பண்ணி தான் பேமெண்ட் பண்ணுவாங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கான அமௌண்ட் கிரெடிட் ஆகும். ஆதார் கார்டோட பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக லிங்காக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இன்கம் ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கம் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். அது PDF ஃபைலில் தான் இருக்கணும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா 100 KB தான் இருக்கணும். லேண்ட் டாக்குமெண்ட் நீங்கள் BLC வெர்டிக்கலுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அது தேவைப்படும். இல்லைன்னா நீங்கள் அதை சப்மிட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், இன்கம் சர்டிஃபிகேட் இது மட்டும் இருந்தாலே போதும். சம்மந்தப்பட்ட அலுவலகத்திற்கு சென்று நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஏற்கனவே மத்திய அரசு மற்றும் மாநில அரசு திட்டங்களில் இலவச வீடு நீங்கள் பெற்றிருக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்கள். இதுதான் மத்திய அரசின் இலவச வீடு வழங்கும் திட்டம் குறித்து வெளியான முக்கிய அப்டேட். தற்போது டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணாலும் உடனடியாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.